அப்படி வரக்கூடிய தருணம் நான் எப்படி வரேன் சொல்லுமா? திருப்புகள் என்பது 6 எழுத்து. 6 எழுத்துக்களால் ஆனது திருப்புகளை பாடிய அருணகிரிநாதருக்கு துணையாக இருந்தது ஆண்டவர். முருகப்பெருமான் பிறந்தது சரவணை. சரவணையை உருவாக்கியது கங்காதேவி. கங்காதேவியை தரித்தது ஈசன். ஈசன் ஏறுவது ரிஷபம். ரிஷபத்தை படைத்தது கேது. கேதுவை படைத்தது பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் இருப்பதோ வீணை. வீணையில் பிறந்தவன் நாரதன். நாரதன் செய்வது கழகம். கழகத்திற்கு வித்திட்டவன் தக்கன். தக்கன் மகளோ சக்தி. சக்தி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்தில் பிறந்தார்கள் அரக்கர்கள். அரக்கர்களை அழைக்க பிறந்தது விஷ்ணு. விஷ்ணு கையில் இருப்பது சக்கரம். சக்கரத்திற்கு ராமர். ராமருக்கு யார்? ராமனுக்கும் 10 தலை கொண்ட ராவணனுக்கு சண்டை. 10 தலை கொண்ட ராவணன் ராமரை கொண்டார். ராமர் கொடுப்பது ஆழி. ஆழி என்றால் சமுத்திரம். சமுத்திரம் என்றால் கடல். கடல் போல் சூழ்ந்த சபை. இந்நாள் அது எப்படி வந்திருந்தது கூட்டம்? பண்றது வரவெல்லாம் வராங்க. தப்பு படுத்துக்கிறாங்க. தப்பு சினியா இதெல்லாம் பண்றது அது கஷ்டம். அவங்களுக்கு அப்படி கடல் போல் சூழ்ந்த சபை. சபையின் தன் அருகில் போது நான் யார்? எப்பேற்பட்டவள்? எப்படி பிறந்தேன்? எப்படி வளர்ந்தேன்? இந்த உருவம் எப்படிப்பட்டது? அப்படி இருந்தாலும் ஆதி நாளிலே பிறந்தார்கள் மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்தியிலே 2வது மூர்த்தியாக இருக்கிறவர் மாலாகிய மகாவிஷ்ணு. மாலாகிய மகாவிஷ்ணு இருந்தாலும் எப்படி இருக்கு பாத்தியா? பாத்தியா பார்த்து ஆடி போயிட்டோம். அப்படி ஆண்டவராக இருந்து பெண்ணாக வந்திருக்கிறேன். காரணம் தெரியுமா? இந்த உருவம் எப்படிப்பட்டது? உன்னை அடிச்சா மட்டும் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வராங்க. குடும்பத்துக்குள்ளே போற இல்லையா? அப்புறம் இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அது ஒரு நாளையிலே பத்மாசுரன் என்ற சூரனாகப்பட்டவன் சிவபெருமானின் வரத்தை பெற்று பெற்றவர் தலைமையில கை வைக்க போனானோ. எப்பேற்பட்டவரோ சொல்லுமா? எவன் ஒருவன் தலை மீது நான் கை வைக்கிறேனோ அந்த அவனுடைய தலையாகப்பட்டது அங்கே சாம்பலாகி விடுறான். உறவு முதல் சாம்பலாகி விடுறது வரம் பெற்று விட்டான். அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு பரமேஸ்வரை வரத்தை சோதிப்பதற்காக பரமேஸ்வரை நோக்கி ஓடுகிறான். ஓடக்கூடிய தருணம்
இருந்தா மாண்டு விடுமே சொல்லி பரமேசனாகப்பட்டவர் ஐவேலங்காடு சென்று ஒரு வேளங்கனியாக மாறிவிட்டார். அதை பார்த்த பார்வதியாகப்பட்டவள் அண்ணா என்னை காப்பாற்ற வேண்டும், என்னுடைய மாங்கல்யமாக இதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை வந்து பணிந்தார். பணிக்கிற நேரம் மோகினியாக ரூபம் மாறினேன். பத்மாசுரன் சென்ற உடனே ஆசை மோகத்தால் என்னை நெருங்கி வந்தான். அப்படி உன்னோட சேர வேண்டுமே, ஆனால் நீ சுத்தமாவே இல்ல இந்த மாதிரி தலைமையில இப்படி மண்ணு போட்டு அப்படி இருக்கிற சொல்லி அசுத்தத்தை நீக்கினால் மட்டும்தான் உன்னோட சேர்வேன் என்று சொல்லக்கூடிய நேரம். ஆமா, அப்படி அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும். போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னேன். அவன் குளிக்க போற நேரம் பார்த்தேன் தங்கையான கங்காதேவியை பார்த்து, தங்கா இந்த மாறாக பிரபஞ்சத்திலே ஜலமே இல்லாத மாதிரி பண்ணிடு. ஜலம் என்ன? தண்ணி. அந்த நீர் இல்லாத மாதிரி பண்ணுன்னு சொன்ன உடனே கங்காதேவி நீர் இல்லாம செய்து விட்டா. போய் தடிக்கி பார்த்தான், தண்ணி கிடைக்கல. வந்து என்னிடமே சொன்னா, நான் என்ன சொன்னேன், ஒரு ஆவாகப்பட்டது. ஆவன்னா பசு காலடியில் இருக்கக்கூடிய அந்த பசுவின் கோமியத்தை எடுத்து தலைமையில தேய்ச்சின்னு வான்னு சொன்னான். சொல்லல, தலைமையில தேய்ச்சின்னு வான்னு தேய்ச்சா போதும். அவன் முட்டாள் காமத்தால் எடுத்து தலைமையில கை வைக்க அங்கேயே மாண்டு போனானா. அப்ப எடுத்த உருவம் இது. இருக்கிற அத்தை மகன் அர்ஜுனாகப்பட்டவன் அரகரா சிவசிவா என்று அரணாரை போய் தவம் செய்ய செல்கிறான். அழுதினம் சின்னத்திலிருந்து பெரியவரை காத்தது நானு. கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தேன். ஆனால் இன்றைய தினம் என்னை நினைக்காமல் பரமேசனை கோரி நினைத்து தவம் செய்ய செல்கிறான். அவனை மனம் சோதிக்க வேண்டும். பெண்டு கல்லன் பூத்தி கல்லன் ஒரு வரல சேலை கட்டி வச்சுனா கூட அது ஆம்பளை வரல பொம்பளை வரலான்னு பாக்குறவன் அப்பேற்பட்டவன். ஆமா பாக்குறோம். ஆமா, 12 அழகு 32 அவயவம் 11 நாமதேயப்படுத்துவான். கொண்டாட்டியே 8 பேரு. பார்த்ததெல்லாம் பண்ணது எத்தனையோ பேரு. கூட்டி வச்சுட்டே நான் தான். எங்க தங்கச்சியே கூட்டி வச்சேன். ஏன் கூட்டி கொடுத்தது காட்டி கொடுத்தோம். 4 நாளைக்கு முன்னாடி ஆட்டிக்கல கூட்டி வச்சுக்கல இல்ல கூட்டி வச்சு. அப்படி இன்றைய தினத்தில் அர்ஜுனன் மனசு வேண்டும். பெண்ணாக ரூபம் மாறி வந்திருக்கிறேன். சங்கு ஒரு அவதாரம், சக்கரம் ஒரு அவதாரம், நாமம் ஒரு அவதாரம், எல்லாம் ஒரு அவதாரம் வரைக்கிற நேரம் நான் மட்டும் வந்தா பரவாயில்ல. இன்னும் இருக்காங்க சரியா?